உங்களை ரொம்ப மனசை உடைச்சு உட்கார வைக்கிறது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். அவனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, நம்மளை முடக்கிறது தான். அவன் எப்படியாவது முடக்கி உட்கார வைக்கணும்னு நினைப்பான். அதே போலதான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை முடக்கி உட்கார வச்சுட்டான். காரணம், ஏதாவது ஒன்று சொல்றது. ஒரு உண்மையான தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைங்க இனி வாயை திறந்து காரணத்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, கேட்கல? சொல்லவே கூடாது. நீங்க உண்மையா தரிசனம் உள்ளவங்கன்னா சொல்ல மாட்டீங்க. அது எப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வருது? அப்படி சொல்றவங்கள எப்படின்னு எனக்கு தெரியல. எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் என்ன நோக்கத்துக்காக நம்ம போனோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம திரும்பி வந்துடவே கூடாது. ஆமேன். ஒரு விசை திருப்பூர் பக்கத்தில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியம் செய்கிறதற்காக போயிருந்தேன். அப்போ ஊழியம் செய்கிறதற்காக போயிருக்கும் போது அங்கே ஒரு யூத் ஒரு 150 வாலிப பிள்ளைகள், பிள்ளைங்க 150 பேர் பக்கத்தில் வந்திருக்காங்க. அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது ஆராதனை ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற அந்த 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 பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறாருல்ல, அந்த மிக்சர் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, சவுண்ட் சர்வீஸு ஆப்ரேட் பண்ணுற அந்த பையன் யாருன்னே தெரியல. இந்த பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்டே இருக்கிறான். இங்கே நோண்டுறான், அங்கே நோண்டுறான். இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஆராதனை நடத்துறவருக்கு. உடனே எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். நம்மளும் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, இவன் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவான். நம்ம ஸ்டேஜில் போய் நின்று எப்பா அப்படியே இருக்கட்டும்னு சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் பக்கத்தில் போய் ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாடியே போய், எப்பா அடுத்து நான் தான் பிரசங்கம் பண்ண போகிறேன், ஒன்று பண்ணு, நீ ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கோ, அவ்வளோதான், அதை திருப்பி மாற்ற வேண்டாம், நான் முடிகிற வரைக்கும் அது எனக்கு போதுமானது, என்ன வச்சாலும் இடையில எனக்கு கொஞ்சம் மாற்றினா எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப மெதுவாக சாஃப்டாக சொல்கிறேன். இவன் என்ன நினச்சானோ தெரில, அவருக்கு பண்ணதை விட எனக்கு நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டான் போல. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. போய் நின்று மைக்கை ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சா மைக் அப்படி ஊழம் விடுது, இப்படி ஊழம் விடுது, ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு 150 பேர் தான் இருப்பாங்க. ஒரு முடிவெடுத்தேன், சரி இது இனி திருப்பி அந்த இடத்துல நம்ம காமிக்கவும் முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. அமைதி அப்படியே மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, எனக்கு மைக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இப்படி பிரசங்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற தொண்டையில் ஆண்டவருடைய பலத்தோட ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள ஒப்புரவாக்கி பாட வச்சு முடிச்சு ஒப்பு கொடுக்க வச்சு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ என் கூட வந்த ஒரு பிரதர் என்ன பார்த்து கேட்டார், நீங்கள் அந்த இடத்துலையே கரெக்ட் பண்ணியிருக்கலாம்ல, அந்த இடத்துலையே செட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நான் யாரையும் காரணம் காமிக்கிறதுக்கு விரும்பலை, நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு விரும்பலை. நான் இங்கே வந்த ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய கையில் பிடிச்சி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம். இதற்கு இடையில பிசாசு என்ன டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வந்தாலும் என்னுடைய விஷன் ஒன்று மட்டும்தான் இருக்கும், எப்படியாவது இந்த தரிசனத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணினா போதும். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். பிரதர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. சத்துரு உங்களை இதுவரைக்கும், உன் கையில் இருக்கிறது ஒரு தாக்கு கோல் தானே, உன் கையில் இருக்கிறது ஒரு கூடார ஆணி தானே, உன் கையில் இருக்கிறது கூழாங்கல்லு தானே, உன் கை உனக்கு திக்குவாய் மந்தனாவு அப்படின்னு சொல்லி உங்களை முடங்கி வச்சிருக்கலாம். இல்லை, உன் தாக்கு கோலால் 600 பேரை ஜெயிக்க முடியும், கூழாங்கல்லால கோலியாத்தை ஜெயிக்க முடியும், ஒரு கூடார ஆணியினால சத்துருவை ஜெயிக்க முடியும், உன்னுடைய திக்குவாய் மந்தனாவுனால 20 லட்சம் ஜனங்களை நீ நடத்த முடியும். காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் 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 பெரியவர். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஊற்றுகிறார் கர்த்தர், ஊற்றுகிறார். ஆமென். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென், ஹalleluya. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆடுவோம்
செய்வினை கட்டுகள் வந்தாலும் என் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் உனக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் வலிமை மாறவில்லை. சொல்லுவோம் வல்லமை. இப்போ அந்த கிடையில கிடக்கிறவங்களை, அந்த படுக்கையில கிடக்கிறவங்களை, அந்த சோர்ந்து போய் இருக்கிற ஆத்துமாவை அக்கினி 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 இயேசுவே தட்டி எழுப்புங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா. எழுந்திரு, எழுந்திரு சீயோனே, எழுந்திரு. உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. பா பா பா. இப்போ அந்த வல்லமையை இப்போ இறக்கி என் பிள்ளையை எழுப்புங்க. ஜீசஸ், எழுந்து போரடி, எழுந்து போரடி, எழுந்து போரடி. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், ஹalleluya. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, இருத்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. பாட பாட விசுவாசத்தோடு. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். பாடுவோம். வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் எனக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை. கைகளை மேல தட்டி தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை. இன்றைக்கு 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 அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக, தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. எழுப்பி விடுகிற வல்லமை, எழுப்பி விடுகிற வல்லமை. இந்த பாட்டை பாடும் போதே அந்த வியாதி சரியாகட்டும், அந்த மன போராட்டம் சரியாகட்டும். இயேசுவே இப்பொழுது வல்லமையினால், வல்லமையினால் இடைக்கட்டுவீராக. ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு கொடுக்கிற அந்த எழுப்புதல், நீர் இன்றைக்கு கொடுக்கிற அந்த வெற்றி, நீ இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆரோக்கியம் மரணம் வரைக்கும், உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடருவதாக, தொடருவதாக, தொடருவதாக. ஓ லிதரலவல் தரபோ ஷேகதரரமா, லிதரலபோ தரபோ லதரஹதரலரமா, லோதரரபோ தரதரலரமா, லதரரபோ தரஹதரலரமா, லோதரரதனமோ ரஹதரலரமா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உங்க வல்லமை குறையல, உங்க வல்லமை குறையல, உங்க வல்லமை குறையல. உங்க உயிர் தழுதலின் வல்லமை குறையல, உங்க மகிமை மாறல்ல. நீர் இன்றும் ஜீவிக்கிறீர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். அதனால இனி ஆண்டவருடைய பிள்ளைகள் மரணம் வரைக்கும் உங்களை மட்டும்தான் நீங்க காரணம் சொல்லணும், உங்களை மட்டும்தான் நீங்க காரணம் சொல்லணும். புரியுதுல்ல? உங்களை காரணம் சொல்லுங்க, தப்பு இல்லை. நான் செய்யல, நான் செஞ்சிருக்கலாம், நான் போய் அப்படிதான் சொல்லணும். ஆனா இந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை, இது இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணேன், அப்படி ஒரு தரிசனம் உள்ள ஆண்டவருடைய பிள்ளை சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன வந்தாலும் சமாளிச்சு, என்ன வந்தாலும் ரெடி பண்ணி, என்ன வந்தாலும் ஒப்பு கொடுத்து, நான் என்னத்துக்காக போனேன், எதுக்காக செஞ்சேன், எது என்னுடைய குறிக்கோள், அதை மட்டும் நிறைவேற்றிட்டு வரணுமே தவிர வேற சூழ்நிலைகளை பாத்திரவே கூடாது. முடிஞ்சதை செய்யலாம். நான் நம்புறேன், வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர், வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இங்க எழுப்புனது போல கர்த்தர் இன்னைக்கு ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒரு யாகேல், ஒரு யாகேல், ஒரு தேவ மனுஷன். ஆமென் சொல்லுங்க.
வேதத்தை திறந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த கர்த்தர் சமூகத்தில் ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்றார். நாம் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இவ்வளோ பெரிய மீதியானியரை இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பலத்தை தருகிறார். இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஒருவேளை பலனே இல்லாமல் வந்திருக்கலாம், எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி இல்லாமல் வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன், எனக்கு முன்பாக இருக்கிற சத்ரு அவ்வளோ பெரிய ஆளாச்சே, எனக்கு முன்பாக சவால் விடுகிற காரியம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருச்சே, நான் எப்படி நிற்க முடியும், எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ. இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போன்னு சொல்லல, இன்னொருத்தரை கூட்டிட்டு போன்னு ஆண்டவர் சொல்லல, இன்னொருத்தரை உன்னுடைய பக்கத்துல உதவிக்காக வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்க யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க யாரோடு கூடவும் போக வேண்டாம், நீங்க யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் ஒருத்தரை மட்டும் வச்சு, உங்க ஒருத்தரை மட்டும் வச்சு, என் கூட கோஆபரேட் பண்றதுக்கு யாரும் இல்லையே, எங்க கூட நிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே. அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருடைய இருதயமும் தளர்ந்து போயிருச்சு, எல்லாரும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தின் மூலமாய் இவங்க எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டார்களாமா. நீங்க வேதத்துல இது வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க 6வது அதிகாரத்துல வாசிக்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாளுடைய பிரச்சனை அல்ல, சில மாதங்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 7 ஆண்டுகளாக இந்த வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 7 ஆண்டுகளாக பாடுபட்ட, 7 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கர்த்தர் எழுப்பி ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். நாம் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பல வருடமாய் கண்டினியூவாய் 6 வருடமாய் 7 வருடமாய் தொடர்ந்து இருக்கிற அந்த பிரச்சனைக்கு, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு, சில ஆண்டுகளாக உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற சில காரியத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பல வருடங்களா இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்திலே விடுதலை தர போகிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya, ஹalleluya.